வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எஸ் தரன் அவர்களின் சலனம். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. பூஜையில் நுழைந்த கரடி. பைரவிக்கு அலுவலகத்திலிருந்து வரும்போதே 8:30 மணி ஆகிவிட்டது. 2 தோசையை சுட்டு சாப்பிட்டு விட்டு முகநூலில் நுழைந்துவிட்டு பின் வாட்ஸ்அப் வரும்போது 10 மணி ஆகிவிட்டது. பைரவிக்கு 40 வயது. கட்டான உடலுடன் காண்பவரை வசீகரிக்கும் அழகுமிக்கவள். மிகவும் முன்ஜாக்கிரதை குணமுடையவள். மனதில் இருப்பதை வெளிப்படையாய் பட்டென்று சொல்லிவிட மாட்டாள். பொய் சொன்னால் தப்பில்லை என்று எண்ணுபவள். எப்போதும் ஜாலியா பேசுவாள். குறும்பு அவள் கூட பிறந்த குணம். கண்களில் குறும்பு மின்னும். இதழ்களில் குறும்பு மிளிரும். செயல்களில் குறும்பு கூத்தாடும். கல்யாணமாகி 22 வருடங்கள் ஓடிவிட்டன. கல்யாணமான மறு வருடமே வினோத் பிறந்து விட்டான். பையன் பொறியியல் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறான். அவள் ஈரோட்டில் முருகன் எக்ஸ்போர்ட் எனும் பிரபலமான நிறுவனத்தில் பணிபுரிகிறாள். மாமியார் வீட்டில் குழந்தையை கவனித்துக் கொண்டதால் அவளால் வேலையை விடாமல் தொடர முடிந்தது. கணவன் ராஜேந்திரன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டான். அவன் அம்மாவும் எவ்வளவோ நல்லதனமாக சொன்னாள். பைரவி தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டினதோடு மட்டுமல்லாமல் பூச்சி மருந்தை குடித்து உயிரை மாய்த்து கொள்ள முயன்றாள். ஆனால் நல்ல இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்ட ஒருவன் எப்படி அதை அறுத்து கொண்டு வெளியே வர முடியாதோ அந்த நிலையில் ராஜேந்திரன் இருந்தான். ராஜேந்திரன் அடிக்கடி வேலைக்கு மட்டம் போட்டுவிட்டு குடிக்க ஆரம்பித்தான். அவனை பைரவி வெறுக்கும் அளவுக்கு அவன் நடத்தை இருந்தது. அவனை விட்டு விலகிவிட வேண்டும் என்று நினைப்பாள். ஆனாலும் தன் பையனை நினைத்து தன் மனதை மாற்றிக்கொள்வாள். அவளுடைய அப்பா வானுலகம் அடைந்து விட்டார். அம்மா அடுத்த தெருவில் தான் வசிக்கிறாள். பைரவி அடிக்கடி போய் அம்மாவை பார்த்து விட்டு வருகிறாள். எப்போதாவது அம்மாவும் வீட்டுக்கு வந்து பைரவியை பார்ப்பாள். அலைபேசியில் அடிக்கடி நலம் விசாரிப்பாள். அவளுடைய தாத்தா ஆசிரியராக இருந்ததால் அவளுக்கு ஆங்கிலம் நன்றாக வரும். அவளது தமிழ் அறிவும் ஆங்கில அறிவும் கேட்பவரை வியக்க வைக்கும். காதல் திருமணம் செய்து கொண்டதாலோ என்னமோ அவளுக்கு காதல் என்றால் மிகவும் பிடிக்கும். காதல் பாட்டுக்களை யூடியூபில் விரும்பி கேட்பாள். காதல் பாட்டுக்களை பாடுவாள். காதல் பாட்டுக்களை கவிதையாய் எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்புவாள். பைரவிக்கு கல்யாணம் ஆகும்போது +2 மட்டும் படித்திருந்தாலும் மேலும் முன்னேற அஞ்சல் வழியில் BBA படித்தாள். பிறகு MA தமிழ் படித்தாள். அதோடு நிற்கவில்லை, MBA படித்தாள். ராஜேந்திரன் எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லிவிட முடியாது. கல்யாணமான புதிதில் நிறைய சம்பாதித்து வீட்டுக்கு கொடுத்தான். அவர்கள் ஆசையோடு இருந்ததெல்லாம் கல்யாணமான முதல் 5 வருடங்கள்தான். அப்புறம் அவன் ஆசை மதுவின் மேல் போய்விட்டது. அது மட்டுமல்ல, பைரவியின் புத்திசாலித்தனம் அவனுக்கு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துவிட்டது. அவன் உந்துதல் எதுவும் இல்லாமல் குடிகாரனாய் வாழ்ந்தான். வேலைக்கு கூட அடிக்கடி மட்டம் போடுவான். பைரவியிடம் இருக்கும் துடிப்பு அவனிடம் இல்லை. காதலிக்கும் போது பைரவி அவன் உடலழகை மட்டுமே கவனித்தாள். ஒருவன் நல்லவனா அல்லது கெட்டவனா, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்னும் உந்துதல் உள்ளவனா என்பதை கவனிக்க தவறிவிட்டாள். காலம்தான் நாம் செய்யும் முடிவுகளுக்கு விடை கூறுகிறது. பைரவி ஈரோடில் பேருந்து நிலையம் அருகில் வசிக்கிறாள். காலை 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி அலுவலகம் சென்றால் அவள் திரும்பி வரும்போது 8 மணிக்கு மேல் ஆகிவிட்டிருக்கும். கடின உழைப்பாளி. கணவன் குடும்பத்துக்கு பணம் எதுவும் தரமாட்டான். அவளுடைய பிறந்த நாளின் போது அவளது தோழி பூரணி ஒரு விலை உயர்ந்த அலைபேசியை பரிசாக கொடுத்தாள். பூரணியும் பைரவியும் சிறு வயதிலிருந்தே பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள். பிரச்சனை வரும்போது பூரணிதான் அவள் பிரச்சனையை தீர்த்து வைப்பாள். பைரவி குறும்பும் விளையாட்டு குணமும் உள்ளவள். பூரணி அதற்கு நேர்மாறாக முதிர்ச்சியும் பொறுப்பும் உள்ளவள். பைரவியிடம் உள்ள வசீகரம், அவளின் இனிமையான பேச்சு, சுவாரஸ்யமாக பேசும் அவளின் குணம் காந்தம் போல் அனைவரையும் அவள் பால் ஈர்த்தது. அவளுக்கு நண்பர்கள் அதிகம். ஆண் நண்பர்களும் பெண் நண்பர்களும் ஏராளம். முகநூலில் அவளுக்கு நிறைய பேரிடம் நண்பர்கள் கோரிக்கை வரும். அவள் தினந்தோறும் அல்லது எப்போது முடியுமோ அப்போது முகநூலில் வருவாள்.
அவளுக்கு நண்பர்கள் எண்ணிக்கை 300 கடந்துவிட்டது. அவளிடம் இருப்பதோ நவீனமான அலைபேசி. அதனால் அவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. வாட்ஸ்அப்பில் பிராட்காஸ்ட் என்னும் முறை இருக்கிறது. நண்பர்கள் 300 பேரையும் தேர்ந்தெடுத்து செய்தி அனுப்பினால் அவர்களுக்கு தனியாக செய்தி வந்தது போல்தான் தெரியும். அவர்கள் பதில் கொடுத்தால் அனுப்பியவருக்கு வந்துவிடும். இந்த முறையை உபயோகித்து பைரவி தினந்தோறும் திருக்குறளோ அல்லது பொன்மொழியோ ஏதாவது ஒரு செய்தியை அனுப்புவாள். தன் இச்சை போல் செயல்படுவாள். அவளுடைய தொடர்பு உடைய நண்பர்களிடமிருந்து நன்றி, சூப்பர் என்றெல்லாம் பதில் வரும். அவளுடைய கான்டாக்டில் பிரபலமான நபர்களும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. சாதாரணமாய் வாட்ஸ்அப் ஐகானில் அழகான பூங்கொத்து அல்லது குழந்தை படம் ஏதாவது இருக்கும். ஆனால் அவளுடைய வாட்ஸ்அப் ஐகானில் 10 வருடத்துக்கு முன் எடுத்த அவளுடைய அழகான புகைப்படங்களை அடிக்கடி மாற்றி மாற்றி அனுப்பி கலாய்ப்பாள். ஆனால் ஒரு அழகியின் பெண்ணின் புகைப்படம், அதாவது அவளது மனதை கொள்ளை கொள்ளும் புகைப்படம் என்றால் பார்ப்பவர்களை கிறங்க வைக்காதா? இது பைரவிக்கு தெரியும். ஆனால் அவள்தான் குறும்பு காய்கறி ஆயிற்றே. எல்லாம் ஒழுங்காக போய்கொண்டிருந்தது. என்னதான் இருந்தாலும் சில சமயம் அவளுக்கு வாட்ஸ்அப்பில் வரும் மெசேஜ் அவளை அதிர்ச்சி அடைய செய்யும். அழகோவியம், அழகி, சூப்பர், பிரமாதம் என்றெல்லாம் வரும். அவள் எதற்கும் பதில் போட மாட்டாள். சில நாள் அவளுக்கு 100 மெசேஜ் வந்துவிடும். அவள் ஒரு முறைதான் வேகமாய் பார்ப்பாள். சிலவற்றை படிக்க கூட மாட்டாள். ரொம்ப அவசியமானதற்கு ரத்தின சுருக்கமாய் பதிலளிப்பாள். வாட்ஸ்அப் பார்க்க ஆரம்பித்ததிலிருந்து அவள் வாழ்க்கை முறை மாறிவிட்டது. இரவில் அலுவலகம் விட்டு வந்ததும் சாப்பிட்டு முடித்துவிட்டு வாட்ஸ்அப் பார்ப்பாள். அலுவலகத்தில் நேரம் கிடைக்கும் போது, அதாவது அவளுடைய மேலாளர் அலுவலகத்தில் இல்லாத போதும் அவள் வாட்ஸ்அப் பார்ப்பாள். சாதாரணமாய் 10 மணிக்கு தூங்க போகும் அவள் வாட்ஸ்அப் பார்ப்பதால் சில சமயம் 12 மணிக்கு தான் உறங்கச் செல்வாள். வாட்ஸ்அப்பில் கடைசியாய் எப்போது நுழைந்தார்கள் என்பது அறிந்து கொள்ள முடியும். நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் சாட்டிங் செய்வாள். முதன்முறை செய்யும் போது அவளுக்கு தான் தவறு செய்கிறோமோ என்று தோன்றியது. நட்புக்காக எதுவும் செய்யலாம். அதனால் இதெல்லாம் தவறில்லை என்று அவள் மனம் சொல்லியது. அவள் பொதுவான விஷயம் பற்றிதான் சாட்டிங் செய்வாள். நலமா, எப்படி இருக்கிறாய்? இதுபோல்தான் அவள் சாட்டிங் இருக்கும். யாராவது அத்துமீறுவது போல் தோன்றினால் அவள் சாட்டிங் செய்வதை விட்டு வெளியே வந்து விடுவாள். அந்த நண்பரை வாட்ஸ்அப் தொடர்பிலிருந்து தடை செய்து விடுவாள். கணவன் குடிப்பதற்கு அடிமையாகிவிட்டான். மனைவியோ வாட்ஸ்அப் எனும் மீண்டெழுத முடியாத புதைக்குழிக்குள் மூழ்கிவிட்டாள். ஒரு மல்லிச்செடி எப்படி ஒரு கொம்பு மேல் படர்கிறதோ அதுபோல் பைரவி வாட்ஸ்அப் என்னும் மாயாஜால நண்பனின் பிடியில் கொடிபோல் படர்ந்து நன்றாக சிக்கிக் கொண்டு விட்டாள். ராஜேந்திரனிடம் சாதாரண அலைபேசிதான் உள்ளது. அவன் அவள் போனை தொடமாட்டான். அவனுக்கு வாட்ஸ்அப் பற்றி எதுவும் தெரியாது. அவள் மொபைல் விஷயத்தில் முழு சுதந்திரத்தை அனுபவிக்கிறாள். பைரவி வாட்ஸ்அப்பை பார்ப்பதை தன் ஆசை பொழுதுபோக்காய் வைத்திருந்தாள். எதுக்காக என்கிட்ட வந்தாயோ என்னும் சினிமா பாடலை அவள் உதடு முணுமுணுத்தது. கட்டிலில் படுத்து வாசுவிடம் வாட்ஸ்அப்பில் சாட்டிங் செய்து கொண்டிருந்த பைரவி அவளுக்கு வந்த மெசேஜை பார்த்து அதிர்ந்தாள். என்னை பிடிச்சிருக்கா? அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. எதுவும் பதிலளிக்காமல் வாட்ஸ்அப்பிலிருந்து வெளியே வந்தாள். இந்த ஆண்களே இப்படிதான், அசட்டு ஆண்கள், சபல புத்திக்காரர்கள். ஒரு பெண் சிரித்து பேசினால் போதும், உடனே வழிவார்கள், குலைவார்கள். அதுவும் அழகான பெண்கள் என்றால் கேட்கவே வேண்டாம். பணிவு அதிகம் காண்பிப்பார்கள். மனசுக்குள் சிரித்துக்கொண்டே தன் தோழி பூரணியிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டாள். இரவு 10 மணி ஆகிவிட்டதே, தோழி தூங்கிவிட்டிருப்பாளே அல்லது தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருப்பாளோ என்று அவள் யோசிக்கவில்லை. தன் நெருங்கிய தோழி என்பதாலும் தனக்கு பிரச்சனை வந்தால் தோழியிடம் ஆலோசனை கேட்பதும் அதன்படி நடப்பதும் அவளுக்கு வாடிக்கை என்பதாலும் அவள் எப்போதும் தயங்காமல் போனில் பூரணியிடம் பேசுவாள். எப்போது வேண்டுமானாலும் அவள் பூரணியை தொடர்பு கொள்வாள். உயிர்த்தோழி என்பதால் பூரணி எதுவும் சொல்ல மாட்டாள். பூரணியின் கணவன் பாலச்சந்தர் மனைவியை அரவணைத்து அன்பை பொழிந்து கொண்டிருக்கும் போது அலைபேசி சினுங்கவே எரிச்சலுடன், யாரடி பூசையில் கரடி போல் நுழைவது? எரிச்சலோடு கர்ச்சித்தான். அத்தியாயம் 2. அசத்தரிங்க.
வாசு ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் ஒரு பொறுப்பான வேலையில் இருக்கிறான். பிகாம் பட்டதாரி. மாத வருமானம் பிடித்தம் போக கைக்கு 50,000 வருகிறது. வயது 40 முடிந்து 2 மாதம் ஆகிறது. உயரமாய் ஒல்லியாய் இருப்பான். கோவையில் வசிக்கிறான். மிகவும் மென்மையான மனசு உடையவன். யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் மனம் உடைந்து விடுவான். பொய் பேசுவதில்லை என்பதை விரதமாக கையாண்டு உண்மையை பேசி வருகிறான். நட்பை உயிர் போல் போற்றுபவன். அவனுக்கு இதுவரை கல்யாணம் ஆகவில்லை. விருப்பமில்லை என்று சொல்ல முடியாது. கல்யாணத்துக்கு பல வருடங்கள் பெண் தேடியும் கிடைக்காத காரணத்தால் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. பெண் கிடைத்தால் உடனே கல்யாணம் செய்து கொள்ள தயாராய் இருக்கிறான். அவனுடைய பொழுதுபோக்கு புத்தகம் படிப்பது மற்றும் வாட்ஸ்அப் பார்ப்பது. அலுவலகத்திலிருந்து கிளம்பிய வாசு வரும் வழியிலேயே ஒரு ஓட்டலில் சாப்பிட்டுவிட்டு வீட்டை அடையும் போது இரவு மணி 9. கட்டிலில் படுத்துக்கொண்டே அலைபேசியில் வாட்ஸ்அப் பார்க்க ஆரம்பித்தான். அவன் மனம் நடந்ததை அசை போட்டது. முதலில் பைரவியை 1 வருடத்துக்கு முன் அவன் மதுரையில் ஒரு புத்தகக் கடையில் ஒரு நாவல் வாங்கும்போது சந்தித்தது. அவள் இருப்பிடம் ஈரோடு என்று அறிந்ததும் அவளுடன் உற்சாகத்துடன் பேசியது. பின் அவளுடன் அலைபேசியில் தொடர்பு கொண்டது. அவள் வாட்ஸ்அப்பில் அடிக்கடி மெசேஜ் அனுப்பியது. ஒரு முறை சிரிங்க என்று நகைச்சுவை செய்தியை அனுப்பியதற்கு அவள் சிரிச்சாச்சு என்று பதில் அனுப்பினாள். மின்னஞ்சல் முகவரியை கேட்டதற்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று மின்னஞ்சல் முகவரியை அவள் தந்தது. அவள் அழகை சிலாகித்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியது. பேச்சுவாக்கில் சில நண்பர்களின் அலைபேசி எண்ணை தடை செய்தது பற்றி அவள் கூறியது எல்லாம் அவன் நினைவுக்கு வந்தன. தனக்கும் அப்படி ஒரு நிலைமை வரும் என்று அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. நாம் தூய நண்பர்களாக இருப்போம் என்று அவன் அவளிடம் ஒரு முறை சொன்னான். அவள் அதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. அவள் தன்னை ஓரம் கட்டுகிறாள் என்பதை அவன் அப்போது உணரவில்லை. ஒரு முறை பைரவிக்கு அனுப்பிய மெசேஜுக்கு 2 நாட்கள் ஆகியும் பதில் வரவில்லை. எனவே 3ஆம் நாள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஏன் பதில் கொடுக்கவில்லை? உடல்நிலை சரியில்லையா என்று கேட்டான். நான் கேம்ஸ்குள்ள நுழைந்துட்டேன், அதனாலதான் சிரித்துக்கொண்டே கூறினாள். என்னது, கேம்ஸா என்று அதிர்ந்தான். முகநூல், வாட்ஸ்அப் மற்றும் கேம்ஸ் போதைக்கு அடிமையாயிட்ட மாதிரி சிக்கிக்கிட்டீங்களே, மேலும் உங்க கண் என்னத்துக்கு ஆகும் என்று வருத்தப்பட்டான். அவள் மனசுக்குள் கரிசனை பார் என்று எண்ணிக்கொண்டு நான் எப்போதாவது கேம்ஸ்குள் போய்விடுவேன் என்றாள். அவள் பொய் சொல்கிறாள் என்பதை அறியாமல் அவளுக்காக மிகவும் பரிதவித்தான். அவளுக்கு சினிமா பாட்டின் மீது காதல் உண்டு. ஒரு சினிமா பாட்டை இசையோடு பாடி ஸ்முலே என்னும் இசை செயலியில் பதிவு செய்து வாட்ஸ்அப்பில் அனுப்பினாள். வாசு அவள் பாடியதை கேட்டு ரசித்தான், குதூகலித்தான், பாராட்டினான். பைரவிக்கு அன்று சீக்கிரம் விழிப்பு வந்துவிட்டது. கடிகாரத்தை பார்த்தாள். அப்போது மணி 4 ஆகியிருந்தது. அலைபேசியை எடுத்து வாட்ஸ்அப் பார்த்தாள். அவள் சிந்தனை பின்னோக்கி சென்றது. முன்பு ஒரு முறை அதிகாலை சுமார் 4 மணிக்கு அவள் வாசு அனுப்பிய மெசேஜுக்கு சூப்பர் என்று பதில் அனுப்பியிருந்தாள். பைரவி, என்ன விடியற் காலையில் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்களே என்று வாசு கேட்டதற்கு, தப்பா நினைக்காதீங்க, எனக்கு தூக்கம் வரவில்லை, அதனால் விடியற் காலையில் அனுப்பினேன் என்று சொன்னதற்கு அவன் ஒன்றும் தப்பாக நினைக்கவில்லை என்பதை அறிந்ததும் அவளுக்கு பரம திருப்தியாயிருந்தது. ஐகான் புகைப்படத்தில் அவள் அணிந்திருந்த கருப்பு மணி மாலையை பார்த்து, கருகமணி மாலை நல்லா இருக்கு என்று வாசு மெசேஜ் அனுப்பினான். அந்த கருகமணி மாலை பிஞ்சு போச்சு என்று அவள் பதிலளித்தாள். ஒரு முறை பைரவி தான் எழுதிய ஒரு கதையை வாட்ஸ்அப்பில் வாசுவுக்கு படிக்க அனுப்பினாள். அதை அவன் படித்துவிட்டு பாராட்டினான். வாசு அதோடு நிற்கவில்லை. அவனும் ஒரு கதை எழுதி வாட்ஸ்அப்பில் அவளுக்கு அனுப்பினான். வாட்ஸ்அப்பில் உரையாடல் தொடர்ந்தது. பைரவி, வெல்கம் எழுத்தாளரே, நிறைய கதை எழுதுங்கள். நீங்கள் தான் என் குரு. ஆஹா, உள்ளதை சொல்றேன். உங்ககிட்ட இருந்து வருகிற ஆஹா, சபாஸ் மெசேஜ் என் மனசுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தருகின்றன. உள்ளத்துக்கு உத்வேகத்தையும் உந்துதலையும் கொடுக்கின்றன. பைரவி, நான் என்ன மாதிரி கதை எழுதுவது? சிருங்கார கதைகளா என்று குறும்பாக கேட்டான். நோ, நார்மல் கதைகள் என்றாள் பைரவி. விளையாட்டுக்கு சொன்னேன். கே என்றாள். பைரவி எப்போதும் சிக்கனமாய்தான் வாட்ஸ்அப்பில் வார்த்தையை உபயோகிப்பாள். ஓகே என்பதற்கு கே என்றும், ஆங்கிலத்தில் ஒய்இஎஸ் என்பதற்கு சுருக்கமாய் எஸ் என்றும் ஒற்றை ஆங்கில எழுத்தை பயன்படுத்துவாள்.
குட் மார்னிங் என்பதற்கு ஜிஎம் என்பாள். ஒருமுறை அவள் டிசி என்று மெசேஜ் அனுப்பியிருந்தாள். வாசுவுக்கு அதன் அர்த்தம் புரியவில்லை. அப்படியென்றால் என்ன என்று கேட்டான். டிசி என்றால் டேக் கேர். நான் உங்களிடமிருந்துதான் இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டேன். பொய் சொல்றீங்க. சத்தியமாய் சொல்கிறேன். எனக்கு ஆங்கிலத்தில் சுருங்கிய வார்த்தைகள் அதிகம் தெரியாது. ஒருமுறை வாசு வாட்ஸ்அப்பில் பைரவியின் ஐகான் புகைப்படத்தை பார்த்து அவளுக்கு போன் செய்தான். அவளிடம் நீங்க அசத்துறீங்க என்றான். எதனால சொல்றீங்க? உங்க வாட்ஸ்அப்பில் உங்க புகைப்படம் ரொம்ப அழகா இருக்கு, அதனால சொன்னேன். இப்படி வாட்ஸ்அப்பில் அவர்கள் நட்பு தொடர்ந்தது. பைரவி அலைபேசியை துண்டித்து விட்டாள். என்னமோ தெரியவில்லை, திடீரென்று அவளுக்கு அவனை பிடிக்கவில்லை. அவன் சொல்லிய வார்த்தை அவள் மனதை நோகடித்து விட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணமா? அது பைரவிக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவரை பிடித்திருந்தால் அவர்களின் குறைகளும் குற்றங்களும் பெரிதாக தெரியாது. பிடிக்கவில்லை என்றால் அவரின் சிறு குறைகளை கூட மலை போல் கருதுவது மனித இயல்பு. அவன் அசத்துறீங்க என்று சொன்னது அவளுக்கு பிடிக்கவில்லை. கொஞ்சம் இடம் கொடுத்தால் வர்ணிக்கிறானே பாவி என்று நினைத்தாள். வாசு இந்த தருணத்தில் என்ன ஆனாலும் பைரவியுடன் உள்ள நட்பை விட்டுவிடக்கூடாதென்று முடிவு செய்தான். அத்தியாயம் 3. தவறு செய்துவிட்டேன். மனைவியிடம் முத்தம் கொடுத்து கொண்டிருக்கும் போது அலைபேசி சினுங்கியதால் கடுப்படைந்த பாலச்சந்தர், யாரடி பூஜையில் கரடி போல் நுழைவது என்று கத்தினான். கணவனின் அன்பு பிடியிலிருந்து சிறிது விலகி பக்கத்தில் இருந்த அலைபேசியை எடுத்து பார்த்துவிட்டு, பைரவி கிட்ட இருந்து வந்திருக்கு என்றவள், என்னடி இந்த வேளையிலே என்றாள். இந்த நேரத்தில் தொல்லை தருவதற்கு மன்னிச்சிடு. வாட்ஸ்அப்பில் அந்த தடியன் வாசு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்கிறான். நீ என்ன பதில் சொன்னாய்? நான் பதில் எதுவும் சொல்லாமல் வெளியே வந்துட்டேன். நான் இப்போ விரிவா பேச முடியாது, நாளை காலை தொடர்பு கொள் என்ற அலைபேசியை அணைத்தாள். அவளை அணைத்த பாலச்சந்திரனின் அன்பு பிடியில் கட்டுண்டு அவள் தன்னை மறந்தாள். அவ்விருவரும் இரவை இன்பமாய் கழித்தனர். அடுத்த நாள் காலை பைரவி அலுவலகம் சென்றதும் முதல் வேலையாக அலைபேசியில் வாட்ஸ்அப் பார்த்து கொண்டிருந்தாள். மேனேஜர் வந்ததை அவள் கவனிக்கவில்லை. வந்தவுடனே வாட்ஸ்அப்? முதலிலே வேலையை கவனியுங்க என்று மேனேஜர் அவளை கடிந்து கொண்டார். சாரி சார், சிரித்துக்கொண்டே சொன்ன பைரவி வேலையை செய்ய தொடங்கினாள். மேனேஜர் வெளியே போயிருந்த சமயம் சுமார் 11 மணி இருக்கும். பைரவி அலுவலகத்தில் மாடியில் இருக்கும் அறைக்கு சென்றாள். அங்கு யாரும் வரமாட்டார்கள். மதியம் சாப்பிடுவதற்கு வசதியாய் ஒரு மேஜையும் 4 நாற்காலிகளும் போடப்பட்டிருக்கும். அங்கு போய் பூரணியுடன் அலைபேசியில் பேசினாள். என் கணவர் கொஞ்சம் அப்செட் ஆகிவிட்டார் என்றாள் பூரணி. சாரிடி, அந்த தடியன் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டதும் எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நான் கடிகாரத்தை பார்க்காமல் உன்னை கூப்பிட்டு விட்டேன். அப்புறம்தான் என் தவறை உணர்ந்தேன். பரவாயில்லை, உன்னை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். நீ என்னுடைய உயிர் தோழி இல்லையா? உனக்காக நான் எதுவும் செய்வேன். நேற்று இரவு நீ செம்ம மூடிலே இருந்தபோது சங்கடம் கொடுத்ததற்கு வருந்துகிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்ததா? சிரித்து கொண்டே கேட்டாள் பைரவி. அவள் எப்பவும் ஜாலியாய் பேசுவாள். நான் சொல்ல மாட்டேன். நாணத்துடன் சினுங்கினாள் பூரணி. பூரணியும் பைரவியும் முதல் வகுப்பிலிருந்து கல்லூரி வரை ஒன்றாக படித்தவர்கள். பச்சை நிற கண்கள் பூரணியை தனியாய் காட்டும். பூசினார் போல் இருப்பாள். கணவன் சொல்லை தட்டாத பதிவிரதை. அவளும் ஈரோடில்தான் இருக்கிறாள் என்பதால் தோழிகள் இருவரும் மனம் விட்டு பேசுவார்கள். பைரவி தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் பூரணியிடம்தான் சொல்லி ஆறுதல் அடைவாள், வழி கேட்பாள். அவள் ஒள்ளு தாங்க முடியல. அந்த பொறுக்கிக்கு என்ன பதில் சொல்றது என்று பைரவி கேட்டாள். ஆண்கள் பலவிதமாய் இருப்பார்கள். எல்லோரையும் நல்லவர்கள் என்று சொல்ல முடியாது. சில கயவர்களும் இருப்பார்கள். அடுத்தவன் பொண்டாட்டியிடம் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்கிறவன் எப்படி நல்லவனாய் இருக்க முடியும்? ஆண்களிடம் வாட்ஸ்அப்பில், அதுவும் இரவு நேரத்தில் சாட்டிங் செய்யாதே என்று முன்பே சொன்னேன். நீ கேட்க மாட்டேன் என்கிறாயே. சும்மா விளையாட்டுக்கு தான் சாட்டிங் செய்கிறேன். நான் எப்போதும் பொதுவாகத்தான் பேசுவேன். அவர்கள் அத்துமீறுகிறார்கள் என்று உணர்ந்தால் நான் வாட்ஸ்அப்பை விட்டு வெளியே வந்து விடுவேன். ஒரு சிலரை தவிர எல்லா ஆண்களும் பெண் என்றால் வழிகிறார்கள். வாட்ஸ்அப் என்னும் புதைகுழியில் நீ நன்றாக சிக்கிக் கொண்டு விட்டாய் பைரவி. அதிலிருந்து நீ வெளியே வந்தால்தான் எனக்கு நிம்மதி. பெண்கள் ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் சாமர்த்தியத்துடனும் தைரியத்துடனும் செயல்பட வேண்டும். கொஞ்சம் இடம் கொடுத்தால் ஆண்கள் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார்கள். அந்த ஆளின் நட்பை துண்டித்துவிடு.
அப்படியே செய்கிறேன் பூரணி. இன்னொரு விஷயத்தையும் உன்னிடம் சொல்ல வேண்டும். சொல்லு பைரவி. என் நண்பர் ஒருவருக்கு நான் விளையாட்டுத்தனமா இரவு படுக்கப் போவதற்கு முன்பு குட் நைட் மெசேஜ் அனுப்பினேன். அடுத்த நாள் எனக்கு உடம்பு சரியில்லாததால் நான் மருத்துவமனைக்கு சென்றேன். டாக்டர் எனக்கு மாத்திரை கொடுத்திருக்கலாம். அவர் என்னை மருத்துவமனையில் சேர்த்துக்கொண்டு நர்ஸிடம் செலைன் வாட்டர் கொடுக்க ஏற்பாடு செய்ய சொன்னார். நான் படுக்கையில் இருக்கும்போது அவரிடமிருந்து 10 முறை போன் வந்தது. குறுஞ்செய்தியில் என்னை பேச வேண்டாம், நானே பேசுகிறேன் என்று அனுப்பியிருந்தார். மாலை 6 மணிக்குத்தான் அவர் என்னுடன் பேசினார். நான் அனுப்பிய குட் நைட் மெசேஜை அவர் மனைவி பார்த்துவிட்டு சண்டை போட்டாள் என்றும், இனிமேல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எதுவும் தயவு செய்து அனுப்ப வேண்டாம் என்றும் கெஞ்சி கேட்டுக்கொண்டார். என்றன் அலைபேசியை என் வீட்டில் யாரும் பார்க்க மாட்டார்கள், அதுபோல் அவருடைய அலைபேசியையும் யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று நான் நினைத்து தவறு செய்துவிட்டேன். இது எனக்கு ஒரு பாடம். அடிப்பாவி, இன்னொரு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டாயே. வாட்ஸ்அப்பில் நிறைய நண்பர்கள் வேண்டாம், ஆபத்து என்று சொன்னேன். நீ கேட்கல. என்றன் கான்டாக்டில் இருக்கிறார் என்று பெருமைப்பட்டு கொண்டாய். இப்போ பார், ஆபத்திலே கொண்டு வந்து விட்டிருக்கு. சில பெண்கள் தன் கணவனை தங்கள் உடைமை பொருளாக கருதுகிறார்கள். நல்ல காலம், அவர் மனைவி உனக்கு போன் செய்து உன்னிடம் சண்டை போடாமல் இருந்தாளே, அதுக்கு நம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றாள் பூரணி. இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் பூரணி என்ற பைரவி அலைபேசியை துண்டித்தாள். அன்று அலுவலகத்தில் பைரவிக்கு மூச்சுவிட முடியாத அளவுக்கு ஏராளமான வேலை. அன்று இரவு வழக்கம் போல் 9 மணிக்கு மேல் வாட்ஸ்அப்பில் வாசுவை தொடர்பு கொண்டாள். ஐஸ்கிரீம் சாப்பிட்ட குழந்தையைப் போல் குதூகலித்த அவன் ஹலோ என்றான். பதிலுக்கு அவள் எப்படி இருக்கீங்க என்றாள். நேற்று பதில் சொல்லாமல் போய்விட்டாய், என்ன பிடிச்சிருக்கான்னு நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் என்றான். என்னுடைய எல்லா நண்பர்களையும் எனக்கு பிடிக்கும், என்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் என்னை பிடிக்கும் என்றாள் குறும்புடன். உடனே அவனுடைய வாட்ஸ்அப்பை விட்டு வெளியே வந்துவிட்டாள். வேறு ஒரு நண்பருடன் சாட்டிங் செய்ய ஆரம்பித்தாள். வாசு அவள் கொடுத்த பதிலால் மகிழ்ச்சியடைந்தான். பைரவி தன்னை வெறுக்கவில்லை, நட்புடன் பேசுகிறாள், அவள் நட்பு வட்டத்துக்குள் நானும் ஒருவன் என்று குதூகலமடைந்தான். அன்று வாசு வெகு நேரம் அவளுடைய வாட்ஸ்அப் வருகைக்காக காத்திருந்த பிறகு ஏமாற்றத்துடன் உறங்கிவிட்டான். அத்தியாயம் 4. வாட்ஸ்அப்பால் வந்த ஆபத்து. காலை எழுந்திருக்கும் போதே வாசு மகிழ்ச்சியுடன் இருந்தான். அலுவலகத்துக்கு சரியான நேரத்துக்கு சென்று விட்டான். அலுவலகத்தில் அவன் கூட பணிபுரியும் அவனுடைய செக்ரட்டரி காயத்ரி இன்னும் வரவில்லை. கணினியில் ஒரு புரோகிராமை சரி செய்து கொண்டிருக்கும் போது அவள் அவன் அருகில் வந்தாள். சார், இன்னைக்கு சீக்கிரமாய் வந்து அதிர்ச்சி கொடுக்கறீங்க? அவள் அவனை கலாய்ப்பாள். எவ்வித தயக்கமும் இல்லாமல் அவனுடன் பேசுவாள். அவனும் அவளுடைய அதிகாரி போல் இல்லாமல் தோழன் போல் நடந்து கொள்வான். அவளை சீண்டுவான். வாசு அவளை ஏறிட்டு பார்த்தான். அவள் படு கவர்ச்சியாய் பார்ப்பவரை வசீகரிக்கும் ஆடை அணிந்திருந்தாள். அழகு பதுமை போல் இருந்தாள். சில பெண்களுக்கு தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் மிகுந்த இன்பம். அதுவும் பிறர் தன்னை பார்ப்பது அதிக மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் கவனிக்காவிட்டால் கவலைப்படுவார்கள், காயத்ரியைப் போல. என்ன விஷயம்? அழகி போட்டிக்கு போகிற மாதிரி இன்று அலுவலகம் வந்திருக்கிறாய்? லிப்ஸ்டிக் தூக்கலாயிருக்கு. அப்பவாது நீங்க என்ன கவனிக்கிறீங்களான்னுதான். வாசு கலகலவென்று சிரித்தான். அப்படி இருப்பதுதான் என் இயல்பு. என்னுடைய குணத்தை மாற்ற முடியாது. ஆமா, இது என்ன தோள்பட்டையில் கிழிச்சல்? ஐயோ, அது கிழிச்சல் இல்லை, பேஷன். என்னுடைய தோல் சந்தன கலரில் அழகாய் இருப்பதை எல்லோருக்கும் காண்பிக்க வேண்டாமா? நல்ல ஃபேஷன். வீட்டில் உன் கணவர் எதுவும் சொல்வதில்லையா? அவர் எனக்கு ஆடை விஷயத்தில் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அவள் வாசுவிடம் மிகவும் தோழமையுடன் பழகினாள். அவனை விழுந்து விழுந்து கவனிப்பாள். அவன் சொல்லும் வேலையை உற்சாகத்துடன் செய்வாள். இரவு 8 மணி ஆனாலும் வேலையை முடித்து கொடுத்துவிட்டு போவாள். நம்பி அவளிடம் வேலையை கொடுக்கலாம். அந்த அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் அனைவரும் ஒரு குடும்பத்தில் உள்ள உறவினர்களைப் போல் ஒருவரை ஒருவர் கேலி செய்து கொண்டு ஜாலியாய் சிரித்து கொண்டு பொழுதை போக்குவார்கள். வாசு பைரவிக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பினான். அப்புறம் 5 நிமிடத்துக்கு ஒரு முறை அதற்கு பதில் வந்து விட்டதா என்று அலைபேசியில் பார்த்தான். 2 நீல டிக்குகளை பார்த்தவுடன் அப்பாடா, அவள் பார்த்து விட்டாள் என்று நிம்மதியுடன் பெருமூச்சு விட்டான். காயத்ரி ஒரு தோளிலான பையை
அவன் மேஜையின் முன் வைத்து, இன்னைக்கு வங்கியில் பணம் எடுத்து வர வேண்டும் என்றாள். ஆமாம், இன்று தேதி 5 அல்லவா? ஊழியர்கள் எல்லோருக்கும் மாதச் சம்பளம் கொடுக்க வேண்டும். சுப்பையா வந்தாச்சா? அவர் வந்ததும் 2 பேரும் போய் வங்கியில் பணம் எடுத்து வருகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, போலாமா சார் என்று கேட்டுக்கொண்டே சுப்பையா வந்துவிட்டான். வாசு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்டில் பறிபுரிகிறான். ஊழியர்களுக்கு மாத சம்பளத்திற்கு ரூபாய் 6 லட்சம் வங்கியிலிருந்து எடுத்து வர வேண்டும். அதனால் வாசுவும் சுப்பையாவும் போய் எடுத்து வர கிளம்பினார்கள். அன்று வங்கியில் கூட்டம் அவ்வளவாக இல்லை. சீக்கிரமே பணத்தை எடுத்துவிட்டு முதல் மாடியிலிருந்து இருவரும் கீழே இறங்கிக் கொண்டிருந்தனர். வாசு இடது கையில் தோள் பையையும் அலைபேசியை வலது கையிலும் வைத்துக்கொண்டு சுப்பையா பின்னால் வர படிக்கட்டில் இறங்கிக் கொண்டிருந்தான். தோள் பையில் 6 லட்சம் பணம் இருக்கிறது. வாசு அலைபேசியில் வாட்ஸ்அப்பில் பைரவிடம் வந்த மெசேஜை பார்த்து கொண்டே இறங்கினான். அப்போது படிக்கட்டில் மேலேறி வந்த ஒருவன் வாசுவின் கையில் இருந்த தோள் பையை பறித்து கொண்டு கீழே குதித்தோடி வேகமாக ஓடினான். சுப்பையா உரத்த குரலில் திருடன் திருடன் என்று கத்திக்கொண்டே வேகமாக தாவினான். அவன் கைப்பட்டு வாசு கால் தடுக்கி கீழே விழுந்தான். பணப்பையை பறித்து ஓடியவன் வேகமாக கீழே இறங்கி அங்கே 2 சக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்து தயாராய் காத்து கொண்டிருந்த ஒருவன் வண்டியில் ஏறி உட்கார்ந்ததும் அது பறந்தது. சுப்பையா ஓடி வந்தவன் அங்கு பைக்கில் வந்த ஒருவனிடம், அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்கள், அவன் பணத்தை திருடி கொண்டு ஓடுகிறான் என்று கெஞ்சி கேட்டு அவனுடைய பைக்கில் அமர்ந்து முன் சென்ற வண்டியை தொடர்ந்தான். பைக் பயங்கர வேகத்தில் போய் 2 சக்கர வாகனத்துக்கு முன் பிரேக் போட்டு நின்றது. சுப்பையா பின்சீட்டில் உட்கார்ந்திருந்த ஆளிடமிருந்து தோள் பையை பிடுங்கிக் கொண்டான். அவன் போட்ட சப்தத்தில் பொதுஜனங்கள் கூடிவிட்டார்கள். அவர்கள் திருடர்கள் என்று அறிந்ததும் அவர்களை நன்கு முத்தினார்கள். சுப்பையா பணப்பையுடன் வங்கிக்கு திரும்பினான். வாசு காலில் அடிபட்டு வலியுடன் காத்திருந்தான். காலில் நல்ல அடியா சார் என்று சுப்பையா கேட்டான். பலமான அடியில்லை, நீ துடிப்புடன் செயல்பட்டதால் பணம் கிடைத்து விட்டது. இல்லாவிட்டால் போலீஸ் புகார் என்று நாம் அலைய வேண்டியதிருக்கும். எல்லாம் முன்னால்தான். உன் சாகசத்தை மேனேஜரிடம் சொல்கிறேன். நான் ஒண்ணுமே பண்ணல. நீங்கள் என்னுடன் இருப்பதே எனக்கு பலம். உங்களுக்கு வலிக்கிறதா? லேசா சிராய்ச்சிருக்கு, அவ்வளவுதான். மருந்து போட்டால் சரியாகிவிடும். நல்ல காலம், பிராக்சர் எதுவும் இல்லை என்று சந்தோஷப்பட்டான் வாசு. அவர்கள் அலுவலகம் வந்ததும் ஊழியர்கள் அனைவரும் அந்த திருட்டை பற்றி பேசினார்கள். பணம் கிடைத்துவிட்டது என்று சந்தோஷப்பட்டார்கள். வாசுவின் காலில் ஏற்பட்ட காயத்தை பார்த்து மிகவும் பதறிப்போன காயத்ரி, முதலில் டாக்டரிடம் போய் மருந்து போட்டுக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் செப்டிக் ஆகிவிடும் என்று கரிசனத்தோடு கூறினாள். வாசு மருத்துவமனைக்கு சென்று காயத்துக்கு மருந்து போட்டுக் கொண்டான். எல்லாம் வாட்ஸ்அப்பால் வந்த ஆபத்து என்று நினைத்து கொண்டான். அத்தியாயம் 5. எனக்கு பிடிக்கல. வாசுவை தன்னுடைய வாட்ஸ்அப் கான்டாக்டிலிருந்து பைரவி எடுத்து விட்டாள். இனிமேல் அவன் அவளிடம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள முடியாதபடி செய்துவிட்டாள். அவன் அவளை அலைபேசியில் தொடர்பு கொள்ள முயன்றான், முடியவில்லை. அவளுடன் முன்பு அலைபேசியில் பேசியது அவன் நினைவுக்கு வந்தது. ஞாயிற்றுக்கிழமை உங்களை அலைபேசியில் தொடர்பு கொள்ளலாமா? நீங்கள் எப்போது ஃப்ரீயாக இருப்பீர்கள் என்று கேட்டதற்கு அவள், நான் ஞாயிற்றுக்கிழமை எப்போது ஃப்ரீதான், காலையில் மட்டும் கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திருப்பேன். நீங்க எப்போ வேணுமானாலும் காண்டாக்ட் பண்ணலாம் என்றாள். அப்படி சொன்னவள் எப்போதுமே போனை எடுக்க மாட்டேன் என்கிறாள் என்று வருந்தினான். மறுநாள் எப்படியும் பைரவியிடம் பேசிவிட வேண்டும் என்று வாசு அலைபேசியில் முயற்சி செய்தான். மாடியில் ஒரு ஃபைலை எடுக்க சென்ற பைரவி அலைபேசி எண்ணை சரியாக பார்க்காமல் பேசத் தொடங்கினாள். வாசுவின் குரலை கேட்டதும், நான் நம்பரை சரியா பார்க்கவில்லை, உங்ககிட்ட இருந்துதான் போன் என்று எனக்கு தெரியாது. 3 நாட்களாக உங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை, ரொம்ப பிஸியா என்றான் வாசு. மாடிக்கு வந்தேன், அலைபேசியில் எண் சரியாக தெரியவில்லை. எண் சரியாக தெரிந்திருந்தால் எடுத்திருக்க மாட்டேன் என்பதை மறைமுகமாக அவள் சொல்கிறாள் என்பதை அந்த அப்பாவி உணரவில்லை. அன்று வாட்ஸ்அப்பிலிருந்து திடீரென்று சொல்லாமல் போய்விட்டீர்களே, நான் ரொம்ப நேரம் காத்திருந்தேன் என்றான். நீங்க போய்விட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன் என்றாள். அவ்வளவுதான். அவள் அதற்கு மேல் பேசவில்லை. அதன் பிறகு வாசு அலைபேசியில் பல முறை அவளுடன் தொடர்பு கொள்ள முயன்றான். அவள் எடுக்கவில்லை. அவன் விடுவானா? இன்னொரு அலைபேசியிலிருந்து தொடர்பு கொண்டான். அவன் குரலை கேட்டதும் மௌனமே அவள் பதிலானது.
குறுஞ்செய்தி, மின்னஞ்சல், முகநூல் ஒன்றை கூட அவன் விடவில்லை. வெற்றி அவன் பக்கம் வராமல் அவனுக்கு எதிர் திசையிலேயே இருந்தது. என்ன செய்தும் அவளுடைய மௌனத்தை கலைக்க அவனால் முடியவில்லை. பைரவி ஏன் என்னை ஒதுக்கிவிட்டாள்? அவள் எதற்காக என்னை வெறுக்கிறாள் என்பது தெரியவில்லை. நான் ஏதோ தவறு செய்து விட்டதால் தான் அவள் அப்படி நடந்து கொள்கிறாள் என தெரிகிறது என்று நினைத்த அவன் அவளிடம் நேராக போய் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் என்று முடிவு செய்தான். அவன் இருப்பதோ கோவையில், பைரவி இருப்பதோ ஈரோட்டில். அதிக தூரம் இல்லையே, இன்று நான் அலுவலகம் வந்தாலும் வருவேன் என்று அலுவலக மேனேஜரிடம் சொல்லிவிட்டு பேருந்தில் ஏறி ஈரோடை அடைந்தான். அவன் மனசு பரபரப்பாய் இருந்தது. பைரவி வேலை செய்யும் அலுவலகம் பற்றி ஏற்கனவே அவனிடம் சொல்லியிருக்கிறாள். அவன் அலுவலகத்தை அடைந்து வரவேற்பு அறையில் இருந்த பெண்ணிடம் பைரவியை பார்க்க வேண்டும் என்றான். அவள் அவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு, நீங்க யாரு, என்ன விஷயமாய் பைரவியை பார்க்க வேண்டும் என்றாள். அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, நான் கோவையிலிருந்து வந்திருக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லி அனுப்புறேன். அவள் ஒரு ஆளிடம் சொல்லி அனுப்பிவிட்டாள். அவன் நாற்காலியில் உட்கார்ந்து அவளுக்காக காத்திருந்தான். 15 நிமிடம் ஆயிற்று. பைரவி அவன் இருக்கும் இடம் வந்தாள். சிவந்த முகத்துடனும் செவ்விதழுடனும் தங்கச் சிலையாய் பார்க்க தேவதை போல் இருந்தாள். வணக்கம், முகத்தில் மகிழ்ச்சி பொங்க கை கூப்பினான் வாசு. அவனை பார்த்ததும் பைரவியின் முகம் பாறை போல் இறுகியது. அந்த சமயம் பார்த்து அவள் புடவையின் தலைப்பு தோள் மேலிருந்து வெட்கத்துடன் நழுவியது. பெண்களுக்கே உரிய நாணத்துடன் புடவை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு அவனை கவனித்தாள். அவன் தலையை இடதுபுறம் திருப்பி எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தான். பரவாயில்லை, இவனுக்கு இங்கிதம் தெரிந்திருக்கிறது, பெண்மையை மதிக்கிறான் என்று எண்ணியவள், என்ன விஷயம் என்றாள். நான் அறிந்தோ அறியாமலோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்திருந்தால் என் பிழையை பொறுத்தருள வேண்டும். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் மெசேஜ் போடாதபடி தடுத்து விட்டிருக்கீங்க. நீங்க எப்போது கடைசியாய் வந்தீர்கள் என்று வாட்ஸ்அப்பில் பார்ப்பேன். என்னை தடை செய்து விட்டதால் உங்கள் வாட்ஸ்அப் வருகையை பற்றி ஒன்றும் அறிய முடிவதில்லை. அலைபேசியில் அழைத்தாலும் எடுப்பதில்லை. எனக்கு ஏன் இந்த உச்சபட்ச தண்டனை? எனக்கு பிடிக்கல, அதனாலதான். மன்னிச்சிடுங்க என்று பணிவுடன் கேட்டும் என்னை மன்னிக்க மாட்டீங்களா? நான் என்ன தவறு செய்தேன் என்று சொன்னால் நான் என் தவறை திருத்திக் கொள்கிறேன். மீண்டும் அந்த தவறை கண்டிப்பாக செய்ய மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். என்னை பார்த்தா அயோக்கியனா தெரியறதா? மனசுக்குள்ளே கயவனா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? பைரவி, நீ என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். நம் நட்பு தூய்மையானது. உன்னை தோழியாகத்தான் நட்புடன் பார்க்கிறேன், பழகுகிறேன். நான் உன்னை மிகவும் மதிக்கிறேன். நீ என் மனதில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறாய். என் நேசத்தை உனக்கு எப்படி புரிய வைக்கிறதென்று எனக்கு தெரியவில்லை. பைரவி, பைரவி, தயவு செய்து என்று கெஞ்சினான். என்னை பொறுக்கி என்று வேண்டுமானாலும் திட்டிவிடு. மௌனமாக இருந்து என்னை கொல்லாதே. கண்களில் கோபம் மின்ன பதில் சொல்லாமல் அவனை பார்த்தாள். உளராதீங்க, நான் சொல்றத எல்லாம் கேட்டாச்சு. இனிமே என்னை பார்க்க வராதீங்க என்று வெறுப்புடன் சொல்லிவிட்டு அவள் அறைக்கு போய்விட்டாள். இடி விழுந்தது போல் தலையில் கையை வைத்து அவன் வரவேற்பறையில் அமர்ந்தான். ஒரு பெண் ஆணை நிராகரித்து விட்டால் அதை ஒரு ஆணால் தாங்க முடியாது. வாசு அதற்கு விதிவிலக்கல்ல. வாசுவை பொறுத்தவரை பைரவி காரணம் எதுவும் சொல்லாமல் அவனை நிராகரித்து விட்டாள். எனக்கு என் எல்லா நண்பர்களையும் பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் கான்டாக்டிலிருந்து விலக்கிவிட்டால் அவள் மனதில் இருப்பது அவனுக்கு எப்படி தெரியும்? வாசு பைரவி மனசு மாற ஏதாவது செய்ய வேண்டுமென நினைத்தான். மறுபடியும் அலைபேசியில் தொடர்பு கொள்ள முயன்றான். அவள் எடுக்கவில்லை. அவள் தன்னை காயப்படுத்தி விட்டாள். ச்சே, எல்லா பெண்களும் இப்படிதானா என்று நினைத்தான். வெகு நேரம் இடிந்து போய் உட்கார்ந்திருந்தான். அலைபேசி சினுங்கியது. பைரவியிடமிருந்துதான் போன் வந்திருக்கும் என்று துள்ளி எழுந்து அலைபேசியை எடுத்தான். அவனுடைய அலுவலகத்திலிருந்து காயத்ரி போன் செய்தாள், அவனை உடனே வரச் சொல்லி. கம்பெனியின் டைரக்டர் டில்லியிலிருந்து வந்திருக்கிறார், உங்களை பார்க்கணும்னு சொல்றார் என்றார். மதியம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு உடனே கிளம்பினான். கிளம்பும் போது பைரவியிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று ரிசப்ஷன் அருகில் சென்று, பைரவி எங்கே? நான் சொல்லிவிட்டு போகிறேன், அவங்க வரமாட்டாங்க என்றவளிடம், பைரவியிடம் சொல்லிவிடுங்கள், நான் வருகிறேன் என்று கூறி அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான். கோவை செல்லும் பேருந்தில் ஏறினான். பயணச்சீட்டு வாங்கி
சன்னல் ஓரமாய் உட்கார்ந்து பைரவியை பற்றியே கோவை வரும் வரை யோசித்துக் கொண்டு வந்தான். உடைந்த மனசுடன் அலுவலகத்தில் வாசு நுழையும் போது நேரம் மணி 4. உடனே டைரக்டரை போய் பார்த்தான். 1 மணி நேரம் அவருடன் செலவழித்தான். அவர் கிளம்பியவுடன் சோர்வுடன் நாற்காலியில் அமர்ந்து சுவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். என்ன சார், உடம்பு சரியில்லையா? என்ன கவனிக்காம சுவத்தை வெறித்து கொண்டிருக்கிறீங்களே என்று கலாய்த்தாள் காயத்ரி. அவன் மனம் இன்னும் ஈரோட்டில்தான் இருந்தது. பைரவி என்று நினைத்து காயத்ரியின் கைகளை பிடித்து என்னை மன்னித்து விடு என்றான். என்ன சார் ஆச்சு உங்களுக்கு என்றாள் காயத்ரி வியப்புடன். வாசு சுதாரித்து கொண்டு, என் மனசே சரியில்லை, சாரி காயத்ரி என்றான். வீட்டுக்கு போய் ஓய்வெடுங்க சார், நல்ல நல்ல புத்தகம் ஏதாவது படியுங்கள் என்றாள் காயத்ரி கரிசனத்துடன். ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி, நான் நல்லா தூங்கினா சரியாயிடும் என்று சொல்லிவிட்டு வாசு கிளம்பிவிட்டான். நடைபெறும் போல்தான் வீட்டுக்குள் நுழைந்தான். அத்தியாயம் 6. கண் கெட்ட பிறகு. பைரவி பூரணியிடம் வாசு வந்து தன்னை பார்த்ததை பற்றியும் அவனிடம் தான் நடந்து கொண்டதை பற்றியும் கூறினாள். எல்லாம் பாழாய் போன இந்த வாட்ஸ்அப்பால் வந்த வினை. அவர்களுக்கு இடம் கொடுக்கும் நாமும் ஒரு காரணம். வாசுவை பார், உன் மேல் உள்ள சிநேகத்தால் உன் அலுவலகத்துக்கே வந்துவிட்டான். உன் வீட்டு முகவரி தெரிந்திருந்தால் அங்கும் வந்துவிட்டிருப்பான். ஆண்களிடம் பழகும்போது ஜாக்கிரதையா இரு என்றாள். நான் நெருப்புன உனக்கு தெரியாதா பூரணி? எனக்கு யாரிடமும் நெருங்கிய சிநேகிதம் கிடையாது. நலமா, எப்படி இருக்கீங்க என்று கேட்பதோடு சரி. நட்புக்கு எல்லை கோடு இருக்கிறது. அதை தாண்டி விட்டால் அது காதலாகி பிரச்சனையை உண்டாக்கிவிடும். அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எல்லா ஆண்களும் கெட்டவர்கள் இல்லை, ஆனால் சிலர் மிகவும் மோசம். அதனால் நான் மிகவும் ஜாக்கிரதையாய் இருப்பேன். நீ புரிந்து கொண்டால் எனக்கு மகிழ்ச்சி. அன்று ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் காலையில் நேரம் கழித்து எழுந்தாள் பைரவி. எப்போதும் அவள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 8 மணிக்கு தான் எழுந்திருப்பாள். ஞாயிற்றுக்கிழமை அவளும் மாமியாரும் சேர்ந்து சமையல் செய்வார்கள். அன்று நண்பர்கள் தினம் என்பதால் 100 பேருக்கு மேல் வாழ்த்துக்கள் அனுப்பியிருந்தார்கள். அவள் பொதுவான மெசேஜ் ஒன்றை அனுப்பி அதன் மூலம் எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்து செய்தி அனுப்பினாள். அவளுக்கு சரவணன் என்னும் நண்பரிடமிருந்து போன் வந்தது. முன்பு ஒருமுறை அவன் நீ குணத்தாலும் பணத்தாலும் கோடீஸ்வரி என்று செய்தி அனுப்பியிருந்தான். பைரவி பதிலுக்கு நான் குணத்தில் கோடீஸ்வரி, பணத்தில் இல்லை என்று பதிலுக்கு மெசேஜ் அனுப்பினாள். அவனும் விடாமல் நீங்கள் சீக்கிரம் பணத்தாலும் கோடீஸ்வரி ஆகிவிடுவீர்கள் என்று பதில் தந்தான். அவன் அடிக்கடி வாட்ஸ்அப்பில் ஏதாவது கேள்வி கேட்டு லொள்ளு செய்யும் ஆள் என்பதால் அவனை அவளுக்கு பிடிக்காதென்பதால் அவள் அலைபேசியை எடுக்கவில்லை. 5வது முறை வந்ததும் எரிச்சலடைந்தாள். சிறிது யோசித்துவிட்டு அலைபேசியில் இருக்கும் குரல் மாற்றும் செயலியை உபயோகித்து ஹலோ என்றாள். அந்த பக்கம் சரவணனுக்கு ஆண் குரலில் ஹலோ என்று கேட்டதும் பதில் பேசாமல் போனை துண்டித்து விட்டான். பூரணியிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு நடந்ததை சொன்னாள். அடி கள்ளி, குறும்பு கரடி நீ என்றாள் பூரணி. பைரவி ஒரு நாள் காலை வாட்ஸ்அப் பார்த்து கொண்டிருக்கும் போது அவளுக்கு கண் வலி ஏற்பட்டது. வலி தாங்க முடியாததால் உடனே கண் டாக்டரிடம் போய் காண்பித்தாள். டாக்டர் கண்ணை பரிசோதித்துவிட்டு வாட்ஸ்அப் முகநூல் பார்ப்பீர்களா என்று கேட்டார். எப்பவாவது பார்ப்பேன் என்று போய் சொன்னாள். ஸ்மார்ட் போனிலிருந்து வெளிவரும் நீலக்கதிர்கள் உங்கள் கண்ணை பாதித்து விட்டன. உடனே கண்ணில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் கண் பார்வை போய்விடும் என்று டாக்டர் சொன்னதால் அம்மாவை உடனே வர சொன்னாள். விஷயம் தெரிந்து அம்மா மருத்துவமனை வந்தாள். நான் அடிக்கடி உன்னிடம் வாட்ஸ்அப் ரொம்ப நேரம் பார்க்க கூடாதுன்னு சொன்னேன், நீ கேட்கல. இப்போ கண் கெட்ட பிறகு என்பது போல் வாட்ஸ்அப்புக்கு விடை கொடுத்துடு என்றாள். அம்மாவிடம் பூரணிக்கு போன் செய்து தான் ஆஸ்பத்திரியில் இருக்கும் விஷயத்தை சொல்லி உடனே வந்து பார்க்கும்படி சொல்ல சொன்னாள் பைரவி. பைரவியின் அம்மாவும் போன் செய்து பூரணியிடம் பேசினாள். தன் கணவர் வந்தவுடன் உடனே வருகிறேன் என்றாள் பூரணி. அத்தியாயம் 7. எப்படியாவது போகட்டும். போன் வந்தவுடனே பூரணி உடனே போய் பைரவியை பார்க்க வேண்டுமென முடிவு செய்தாள். அவள் கணவர் பாலச்சந்தர் சாயந்தரம் அலுவலகத்திலிருந்து வந்தவுடன் போய் பார்க்க வேண்டுமென நினைத்தாள். பூரணி எல்லா வேலையையும் முடித்துவிட்டு யூடியூபில் பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போது மதியம் மணி 2. அப்போது காலிங் பெல் சப்தம் கேட்கவே யாரென்று போய் கதவை திறந்தவள் திகைப்புடன் நீங்களா என்று வியந்தாள். வந்தது பாலச்சந்தர். திடீரென்று சீக்கிரம் வந்து விட்டீர்கள்,
உடம்பு சரியில்லையா? இன்று இரவு நான் ஊட்டி போக வேண்டும். அதனால்தான் சீக்கிரம் வந்துவிட்டேன். நீங்கள் வந்தது ஒரு விதத்தில் நல்லதாயிற்று. பூரணி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாள். அவளுக்கு கண் அறுவை சிகிச்சை இந்நேரம் முடிந்திருக்கும். என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விடுங்கள் என்றாள். அவள் சொன்னதை கேட்ட பாலச்சந்தர் சிறிது கூட கவலைப்படாமல், அவ கிடக்கிறா, நீ வா என்று அவளை அப்படியே குண்டு கட்டாய் தூக்கி அவளை கட்டிலில் கிடத்தி அவள் நெற்றியில் முத்தமிட்டான். ஏங்க, பைரவி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அவளை பார்க்கணும், என்னை விடுங்க என்று பூரணி திம்மறிக் கொண்டு எழுந்தாள். நான் இன்று இரவு ஊட்டிக்கு போகணும். திரும்பி வர 4-5 நாட்கள் ஆகும். பைரவிய நாளைக்கு போய் பார்த்துக்க. இன்னைக்கு விட்டா, அதனாலதான் சீக்கிரம் வந்தேன் என்றான். அவள், நான் வராவிட்டால் தப்பாக எடுத்துக்கொள்வாள். தயவு செய்து என்னை போக அனுமதியுங்கள். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். போய்விட்டு உடனே வந்து விடுவோம் என்று கெஞ்சினாள் பூரணி. அவளின் வேண்டுகோளுக்கு பாலச்சந்தர் மசியவில்லை. அவளை கட்டிப்பிடித்து இறுக்கி அணைத்து கொண்டான். அவனுடைய முரட்டு பிடியிலிருந்து வெளிவர அவள் முயற்சி செய்தாள். அவனை பிடித்து தள்ளினாள். அவன் கோபத்துடன் அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்தான். பூரணிக்கு தலை சுற்றியது. அவள் நிலை குலைந்து கீழே விழுந்தாள். பைரவி எப்படியாவது போகட்டும், நான் சொல்றத நீ கேட்காவிட்டால் உன்னை கொன்னுடுவேன் என்று கத்தினான். அவளால் அவனை மீறி அந்த தருணத்தில் எதுவும் செய்ய முடியவில்லை. பூரணி வருவாள் என்று காத்திருந்தாள் பைரவி. வெகு நேரமாகியும் அவள் வரவில்லை. ரொம்ப நேரம் காத்திருக்க முடியாது என்ற டாக்டர் பைரவியின் கண்களுக்கு அறுவை சிகிச்சை செய்துவிட்டார். பூரணி உம்மென்று இருப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. பூரணியின் கணவர் தன் போகவிருந்த பயணத்தில் திடீரென்று ஒரு மாற்றம் செய்தான். அன்று இரவு அவர் ஊட்டிக்கு காரில் செல்லும் போது வரமாட்டேன் என்று கதறியும் பூரணியை தன்னோடு அழைத்து சென்று விட்டான். சாரி பைரவி, நான் வர வேண்டும் என்றுதான் பார்த்தேன். ஆனால் என் கணவர் ஒத்துழைக்கவில்லை. நான் நேரில் பார்க்கும்போது எல்லாவற்றையும் உன்னிடம் சொல்கிறேன் என்று மனசுக்குள் நினைத்தாள். பூரணி தன்னை வந்து பார்ப்பாள் என்று பைரவி எதிர்பார்த்தாள். அறுவை சிகிச்சையான அன்று அவள் மருத்துவமனைக்கு வரவில்லை. 3 நாட்கள் ஆனபோதும் அவள் வந்து பார்க்கவில்லை. அவள் படுக்கையில் படுத்திருந்தாள். அவள் அம்மாதான் வேளா வேளைக்கு கண்ணுக்கு மருந்து போடுவாள். உன் உயிர் தோழின்னு சொன்னாயே, அந்த பூரணி ஒரு முறை கூட வந்து பார்க்கல. அவளை நீ ரொம்ப அந்யோன்யமாய் நினைக்கிறாய். ஆனா அவ செய்யறத பார்த்தாயா? உன்னை பார்க்க வரல. அம்மா, அவள் நல்லவதான். ஊரிலே இருக்கிறாளோ என்னவோ தெரியல. அவளுக்கு என் அறுவை சிகிச்சை பற்றி தெரிந்தால் உடனே வந்து பார்த்திருப்பாள். நல்லவளா இருந்தா உடனே வந்திருக்க வேண்டும். நீ வெள்ளைந்தியா இருக்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் என்றாள். அம்மாவின் வார்த்தைகள் பைரவியின் மனசில் பூரணியை பற்றி தவறான எண்ணத்தை உண்டாக்கிவிட்டன. பைரவிக்கு அம்மா சொல்வது சரி என்று தோன்றியது. உயிர் தோழி என்று நினைத்தேன். என் அந்தரங்க விஷயம் எல்லாம் அவளிடம் பகிர்வேன். என்னை வந்து பார்க்க முடியாதபடி அவளுக்கு என்ன முக்கியமான வேலை? நட்பு என்பது இதுதானா? ச, அவளை போய் என் உயிர் தோழி என்று நினைத்தேனே. ஆபத்து வரும் சமயத்தில்தான் நட்பை சோதிக்க முடியும் போலிருக்கிறது. அவளது புத்தி தெரிந்து விட்டது. நான் ஒரு முட்டாள். இனிமேல் அவளுடன் நெருங்கி பழகக்கூடாது என்று எண்ணினாள். பூரணி எத்தனையோ உதவிகளை பைரவிக்கு செய்திருக்கிறாள். காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது என்ற வள்ளுவரின் வாக்கு பைரவிக்கு ஞாபகம் வரவில்லை. பூரணி ஆஸ்பத்திரிக்கு வந்து தன்னை பார்க்காததான் அவளுக்கு பெரிய குற்றமாக தோன்றியது. அத்தியாயம் 8. கல் கனியானது. பைரவியின் மாமியார் ஒரு தட்டில் 4 இட்லி, ஒரு கிண்ணத்தில் சட்டினியை வைத்து அவளுக்கு சாப்பிட கொடுத்தார். அவள் சாப்பிட்டு விட்டு கையை கழுவினாள். மேஜை மீதிருந்த தட்டை அவள் மாமியார் எடுத்து சென்றார். பைரவி சிந்தனையில் ஆழ்ந்தாள். சாதாரணமாய் நாம் ஒரு செயலை செய்யும் போது அது நமக்கு சரியானதாய் தோன்றும். நம் கண்ணில் குறை எதுவும் தெரியாது. மற்றவரின் செய்கை நமக்கு குறையுள்ளது போல் தோன்றும். பூரணி செய்தது தவறு என்று பைரவிக்கு தோன்றியது. பூரணிக்கு பைரவி செய்தது சரியில்லை என்று தோன்றியது. பூரணி நெருங்கிய தோழியான தனக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை என்று பைரவி வருந்தினாள். அவள் ஒரு போன் போட்டாவது என் நலத்தை விசாரித்திருக்கலாம். பாவி, எதுவும் செய்யவில்லை. கேட்டால் சந்தர்ப்பம் சரியில்லை, அதனால்தான் வந்து பார்க்கவில்லை என்கிறாள். நான் என்னத்தை சொல்ல என்று நினைத்தாள். அப்போது அவளுக்கு திடீரென்று வாசுவின் ஞாபகம் வந்தது. தான் வாசு விஷயத்தில் தவறு செய்து விட்டோமோ என்ற எண்ணம் அவ மனச உறுத்தியது.
வாசு நாய் மாதிரி என் பின்னால் வந்தான். அவனிடம் சிறிது கடினமாக நடந்து கொண்டு விட்டோமோ என்று நினைத்தாள். முதலில் என் அழகை அவன் பாராட்டிய போது அவனுக்கு தேங்க்ஸ் என்று சொன்னேன். அது நான் செய்த பிசகு. அடிக்கடி அவன் போன் செய்ததால் அவனை எனக்கு பிடிக்காமல் போய்விட்டது. தவறு செய்வது மனிதர்களின் இயல்பு. ஆனால் அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு பெறுவதும் தவறை சரி செய்ய முயல்வதும் நல்ல மனிதருக்கு அடையாளம். அவன் என் அழகை வர்ணித்தான். என்னிடம் பேச அடிக்கடி அலைபேசியில் தொடர்பு கொண்டான். அது எனக்கு பிடிக்கவில்லை. காரணத்தை சொல்லி அவனை திட்டி இருக்கலாம். நானோ காரணத்தை அவனிடம் சொல்லாமல் மறைத்து விட்டேன். அது நான் செய்த தவறு என்னும் ஓலக்குரல் அவள் நெஞ்சில் எழுந்தது. எதையும் வெளிப்படையாய் நேர்மையாய் சொல்லிவிட்டால் புரிதல் நன்றாக இருக்கும். அவனிடம் எதுவும் சொல்லாமல் மௌனமாயிருந்து என் கோபத்தை காட்டினேன். என் மனசில் இருப்பது அவனுக்கு எப்படி தெரியும் என்பதை நான் உணரவில்லை. வாசு, உன்றன் சங்காத்தமே எனக்கு வேண்டாம், ஆளை விடு என்று சொல்லிவிட்டிருந்தால் வம்பே இல்லை. நான் அந்த மாதிரி சொல்லவில்லை. சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாமல் விட்டதும் என் தவறு என்பதை இப்போது புரிந்து கொண்டேன். அவன் மனசை புண்படுத்தி விட்டோமோ என்னும் எண்ணம் அவளுக்குள் ஏற்பட்டது. குறை இருந்தாலும் பொறுத்து கொள்வதுதான் நல்ல நட்புக்கு அடையாளம். அப்படி செய்யாமல் போட்டு கொடுப்பதோ அல்லது காலை வாரி விடுவதோ அல்லது குழி பறிப்பதோ நட்புக்கு எதிராகிவிடும். இந்த உலகில் தவறு செய்யாதவர் யார் இருக்கிறார்கள்? ஏன் நான் தவறு செய்யவில்லையா? ஒருவரிடம் அன்பு காட்டாவிட்டாலும் பரவாயில்லை, துவேஷம் காட்டக்கூடாது என்பதை அறியாமல் அவனிடம் துவேஷத்தை காட்டினேன். பகை, பொறாமை, துவேஷம், கோபம் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அன்பு, பாசம், நேசம், கரிசனம் ஆகியவற்றில் மனதை நிரப்பிக் கொள்வேன் என்று எண்ணினாள். அவனை போனில் கூப்பிட்டு மன்னிச்சேன் என்று சொல்லிவிடுவது நல்லா இருக்கும் என்று அவளுக்கு தோன்றியது. இனிமேல் என்னுடன் பேச வேண்டாம் என்று சொல்லிவிடலாம் என்று நினைத்தாள். வாசு என்றாலே வெறுக்கும் அவள் மனம் அவனுக்காக வருத்தப்பட்டது. அவளுடைய உணர்வுகள் கிளறப்பட்டு மனசில் சலனத்தை ஏற்படுத்தியது. அவனை அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசலாம் என்று எண்ணினாள். எப்படியோ இதுவரை கல்லாக இருந்த அவள் மனம் இப்போது கனியாகிவிட்டது. அத்தியாயம் 9. முகநூலில் நேரடி ஒளிபரப்பு. அவனுக்கு மனசில் வலி இன்னும் மாறவில்லை. பைரவி தன்னை அலட்சியப்படுத்திவிட்டாள் என்று நினைத்து மனம் நொந்தான். உளநல ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அவன் அறியவில்லை. மன வருத்தத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் தற்கொலைதான் வழி என்று முடிவெடுத்தான். எப்படி உயிரை போக்கிக் கொள்ளலாம் என்று யோசித்தான். அவன் மனசில் உடனே தோன்றியது, தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு சுலபமாக உயிரை விட்டுவிடலாம் என்று அவனுக்கு பட்டது. தன் முடிவை செயலாக்க மருந்து கடைக்கு போக கிளம்பினான். தான் வசிக்கும் இடத்துக்கு அருகாமையில் இருக்கிற மருந்து கடைக்கு போக வேண்டாம், தூரத்தில் உள்ள கடைக்கு போவதுதான் உசிதம் என்று அவனுக்கு தோன்றியது. அவன் இரட்டை சக்கர வண்டியில் ஆர்எஸ்புரம் அடைந்தான். அங்கிருந்து ஓட்டலில் வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டு அருகில் உள்ள மருந்து கடைக்கு சென்றான். அவனுக்கு சிறிது தயக்கமாய்தான் இருந்தது. என்ன சார் வேண்டும் என்று கேட்டான் மருந்து கடைக்காரன். அவனால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. அப்போது தலையில் சுருள் முடியுடன் கூடிய ஒரு 3 வயது பையன் அவன் காலை பிடித்தான். யாருடைய குழந்தை என்று திரும்பி பார்த்தால் காயத்ரி புன்சிரிப்புடன் நிற்கிறாள். வாங்க சார், இவன் என் பையன் பரத். நீங்க எங்க இந்த பக்கம்? என் வீடு எதிர்பக்கம்தான் இருக்கிறது. ஜன்னலிலிருந்து பார்க்கும்போது உங்களை மாதிரி தெரிந்தது. உங்களை என் வீட்டுக்கு கூப்பிடலாம் என்று ஓடி வந்தேன். ஒரு கப் காபி சாப்பிட்டு விட்டு போங்கள். என் கணவரும் வீட்டில் இருக்கிறார். அவரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். வாசுவுக்கு எதிர்பாராத இந்த சந்திப்பு அதிர்ச்சியை கொடுத்தது. சகுனமே சரியில்லாதது போல் இருக்கிறதே. அச்சோ, நான் போட்ட திட்டம் போச்சு என்று நினைத்தான். தலைவலியாய் இருந்தது. தலைவலிக்கு ஏதாவது மாத்திரை அல்லது தைலம் வாங்கி போகலாம் என்று வந்தேன் என்றான். வீட்டுக்கு வாங்க, சூடா ஒரு காபி சாப்பிடுங்க, தலைவலி எல்லாம் பறந்து போய்விடும் என்றாள் புன்சிரிப்புடன். அவன் வராவிட்டாலும் அவனை இழுத்து சென்று விடுவாள் போலிருந்தது. வேறு வழி இல்லாமல் அவள் வீட்டுக்கு சென்று காபி சாப்பிட்டு விட்டு தன் இருப்பிடம் அடைந்தான். முதல் முயற்சி தோற்றுவிட்டதால் அவன் மனம் தளர்ந்து விடவில்லை. இந்த முறையில் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு கடவுளுடைய விருப்பம் இல்லை போல் இருக்கிறது. வேறு என்ன செய்யலாம் என்று சிந்தித்தான். எப்படியாவது தான் நினைத்ததை வித்தியாசமாக செய்திட வேண்டுமென அவன் நினைத்தான். பைரவிக்கும் அதை தெரியப்படுத்த வேண்டும் என நினைத்தான். அவளை கடைசி முறையாய் போனில் தொடர்பு கொள்ள முயன்றான். தொடர்பு கொள்ளும் எல்லைக்கு வெளியே உள்ளது
அல்லது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்று காதில் விழுந்தது. கடிகாரத்தை பார்த்தான். அப்போது நேரம் இரவு 9 மணி. இந்த நேரத்தில் பைரவி கண்டிப்பாக முகநூலில் இருப்பாள். தான் செய்யப் போவதை நேரடி ஒளிபரப்பு செய்தால் அவள் பார்ப்பாள் என்று அவனுக்கு தோன்றியது. பைரவி, வாழ்க்கையில் யாரிடமும் துவேஷம் காட்ட வேண்டாம், வாழ்க்கையில் எல்லோரிடமும் அன்பை பொழியுங்கள், நான் உன் மனசை புண்படுத்தி விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று மானசீகமாக அவளுடன் பேசிவிட்டு பிறகு தான் நினைத்ததை செயல்படுத்த ஆரம்பித்தான். தன் கைப்பட ஒரு கடிதத்தையும் எழுதி மேஜை மீது வைத்தான். துணி போட கட்டியிருந்த நைலான் கயிற்றை எடுத்தான். என்னுடைய முடிவுக்கு யாரும் காரணமில்லை, நான் உங்கள் எல்லோரிடமும் இருந்து விடை பெறுகிறேன் என்று நேரடி அறிவிப்பு செய்தான். நைலான் கயிற்றை கட்டிலின் மீது ஒரு ஸ்டூலை போட்டு மேலே இருந்த ஃபேனில் கட்டினான். கயிற்றை தன் கழுத்தில் மாட்டிக்கொண்டான். தன் இறுதி ஆசையை மனசில் நினைத்தான். பைரவி, நீ நீடோழி வாழ், நான் இவ்வுலகத்தை விட்டே போகிறேன் என்று கூறிவிட்டு தன் காலுக்கு கீழே இருந்த ஸ்டூலை உதைத்தான். கயிறு அவன் நெஞ்சை இருக்க, மூச்சு முட்ட கண்கள் தெறிக்க, அவன் உயிர் அவனை விட்டு பிரிவதை முகநூலில் நேரடி ஒளிபரப்பில் பைரவியை தவிர மற்ற நண்பர்கள் பார்த்து அதிர்ந்தனர். பைரவி அந்த சமயம் படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தாள். அவளுக்கு தூக்கம் வரவில்லை. துக்கம் நெஞ்சில் அலை புரண்டு ஓடியது. வாசுவிடம் பேச வேண்டுமென நினைத்து கடிகாரத்தில் மணியை பார்த்தாள். 9 அடித்து 15 நிமிடம். எல்லா நேரத்திலும் அனைத்து உண்மையையும் சொல்லக்கூடாது என்னும் கொள்கை உடையவள். இதுவரை அவனை அலைகழித்தது போதும். உடனே போன் செய்து வெறுத்ததற்கான காரணத்தை சொல்லி அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தூரத்தில் இருந்த போனை எடுத்தாள். அவன் போன் சினுங்கிக் கொண்டே இருந்தது. 3 முறை முயற்சி செய்தும் பலன் எதுவும் இல்லை. எப்போதும் உடனே போனை எடுத்துவிடும் அவன் ஏன் போனை எடுக்கவில்லை என்பதறியாது திகைத்தாள். அடுத்த நாள் காலை செய்தித்தாளை படித்தவர்கள் மனதில் யாராவது ஒருவர் கூட ஏதாவது செய்து வாசுவின் தற்கொலையை தடுக்க ஏன் முயற்சி செய்யவில்லை என்னும் வினா எழுந்தது. ஊட்டியிலிருந்து திரும்பி வந்துவிட்ட பூரணியும் செய்தித்தாளில் விஷயத்தை படித்துவிட்டு அதிர்ந்தாள். தன் கணவரை நம்பிக்கொண்டிருந்தால் பயன் இல்லை என்பதை உணர்ந்த அவள் ஒரு ஆட்டோவை பிடித்து பைரவியின் இருப்பிடம் சென்றாள். பைரவியை கட்டி பிடித்து நெற்றியில் முத்தமிட்டாள். எப்படி இருக்க பைரவி? வாசு பற்றிய விஷயம் கேள்விப்பட்டேன். உடனே பதபதைக்க ஓடி வருகிறேன். நான் ஊட்டிக்கு போயிருந்தேன். இன்று காலையில் தான் வந்தேன். உன் கண்ணறுவை சிகிச்சை எல்லாம் நல்லா நடந்ததா? என்னை மன்னித்து விடு. உன்னை முன்பே வந்து பார்க்க முடியவில்லை. என் கணவர்தான் அதற்கு காரணம். என்னை அவர் விடவில்லை. பைரவி அவளை பார்த்து முறைத்தாள். இவ செய்யறதையும் செய்துவிட்டு கணவர் மேல் பழியை போடுகிறாள் பார், பொய் சொல்கிறாள் என்று நினைத்த பைரவி, எல்லாம் நல்லபடியாய் முடிந்தது, நீ வராதுதான் எனக்கு குறை. போனிலாவது தொடர்பு கொண்டிருக்கலாமே என்றாள். நானும் நிறைய முயற்சி செய்தேன். எப்போது போன் செய்தாலும் அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற பதிலே வந்தது. அதற்குள் நான் ஊருக்கு போய்விட்டேனா, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்று காலை வந்ததும் உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன். வாசுவின் செயலால் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? கடவுள் கொடுத்த உயிரை போக்கி வாசு அவசரப்பட்டு வாழ்க்கையை முடித்து கொண்டு விட்டான், முட்டாள். அவங்க பிரச்சனைய அவங்க தான் பார்த்துக்கணும் என்று முகத்தில் அடித்த மாதிரி சொன்னாள். பூரணிக்கு முகம் சுருங்கிவிட்டது. என் மேல் கோபமா பைரவி? உன்மேல் கோபப்பட நான் யார்? நீ என் தோழி. நான் தப்பு செய்திருந்தால் நீ கோபப்படுவதில் தவறில்லை. நான் தான் உண்மையை சொல்லிவிட்டேனே. என் கணவர் எனக்கு ஒத்துழைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய முடியும் சொல். உடைந்த பீங்கான் கோப்பையை ஒட்டுவது கடினம். அதேபோல் விரிசல் விட்ட நட்பை பசை போட்டு ஒட்ட வைப்பது மிகவும் கடினம். ஆமாம், வாஸ்தவம்தான். உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கிண்டலாக சிரித்தாள் பைரவி. பைரவி மனம் மாறிவிட்டது பூரணிக்கு புரிந்தது. நீ குழந்தை பைரவி. நீ ஒரு நாள் என்னை புரிந்து கொள்வாய். டேக் கேர் பைரவி. உனக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் என்னிடம் தெரியப்படுத்து, நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பூரணி மனக்லேசத்துடன் கிளம்பிவிட்டாள். நீ எல்லாம் ஒரு சிநேகிதி. வந்துட்டா ஏதோ நேசம் இருக்கிற மாதிரி. மனசுக்குள்ள இருக்கிறது ஒண்ணு, வாயில சொல்றது ஒண்ணு. அடி போடி சரிதான் என்று மனசுக்குள் நினைத்தாள் பைரவி. அத்தியாயம் 10. வனிதையின் சங்கடம். பைரவி காலையில் எழுந்து குளித்துவிட்டு நீலவண்ண சேலையை கட்டி நளினமாக நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். அவள் அணிந்திருந்த சேலை அவள் மேனியின் வண்ணத்தை மேலும் மெருகூட்டியது. அவளுடைய கூந்தல் மயில் தோகை போல் முதுகில் படர்ந்திருந்தது.
நெற்றியில் அழகாக குங்குமமிட்டு உச்சந்தலையிலும் குங்குமத்தை வைத்து மகாலட்சுமியைப் போல் அதீத அழகுடன் இருந்தாள். செய்தித்தாளை புரட்டிய அந்த அழகிய வனிதை திடுக்கிட்டாள். யோசிக்காமல் செய்து விட்டானே. வாழ்க்கையில் இடர் வந்தால் போராடி ஜெயிக்காமல் இப்படி அவசர முடிவு எடுத்து விட்டானே என்று வருந்தினாள். அதனால்தான் அலைபேசியில் பேச முயன்றபோது அவன் போனை எடுக்கவில்லை போலும். ஒருவேளை நான் தான் அவன் எடுத்த முடிவுக்கு காரணமாயிருப்பேனோ என்று நினைத்தவள், ச அப்படி எதுவும் இருக்காது என்று மனசுக்குள் சொல்லிக் கொண்டாள். எதுவும் சாப்பிடாமல் அவனுக்காக துக்கம் அனுசரித்தாள். வாசுவின் அறைக்கு போலீஸ் வந்தது. அவன் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு அவன் அலைபேசியை சோதித்த இன்ஸ்பெக்டர் அவனுக்கு கடைசியாய் யாரிடமிருந்து போன் வந்திருக்கிறது என்று பார்த்து நம்பரை குறித்து கொண்டார். 2 நாள் கழித்து கிரைம் பிரான்ச் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாலினி விசாரணைக்காக பைரவியை அவள் வீட்டில் சந்தித்தாள். சாலினி போலீஸ் உடையில் செல்லாமல் மஞ்சள் நிற புடவையை அணிந்து மஃப்டியில் இருந்தாள். பைரவியை ஊடுருவி பார்த்து மெல்லிய குரலில், என் பெயர் ஷாலினி, போலீஸ் இன்ஸ்பெக்டர், கோவையிலிருந்து என்றாள். அவள் சொன்னதை கேட்ட பைரவியின் நெஞ்சம் பகீரென்றது. விதிர் விதிர்த்து மிரட்சியுடன் சாலினியை பார்த்தாள். இன்ஸ்பெக்டர், இப்போதுதான் கண் அறுவை சிகிச்சை முடிந்து நான் வீட்டில் இருக்கிறேன். அவனை எனக்கு தெரியும், அவ்வளவுதான். நான் தற்சமயம் அவனிடம் பேசுவதில்லை. அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது என்றாள் மனசஞ்சலத்துடன். உங்களிடம் சில கேள்விகளை கேட்க வேண்டும். கேளுங்கள் இன்ஸ்பெக்டர். அவன் உங்களிடம் எப்படி நடந்து கொண்டான்? என்னை பொறுத்தவரை கண்ணியமாகத்தான் நடந்து கொண்டான். என்னுடைய வாட்ஸ்அப்பில் கான்டாக்டில் முன்பு இருந்தான், இப்போது இல்லை. நானும் ஒரு பெண் என்பதால் உங்கள் உணர்வுகள் எனக்கு புரிகிறது. உண்மையை மட்டும் சொல்லுங்கள் போதும். அவனுடைய அலைபேசியை சோதித்ததில் நீங்கள்தான் வாசுவுக்கு கடைசியாய் போன் செய்திருக்கிறீர்கள் என்று தெரிந்தது. அவன் போனை எடுக்கவில்லை என்பதால் மிஸ்டு காலாக இருந்தது. சொல்லுங்க பைரவி, எதற்காக அவனுக்கு போன் செய்தீர்கள்? அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்க வந்தபோது நான் அலட்சியப்படுத்தி அனுப்பிவிட்டேன். என் தவறை உணர்ந்து அவனிடம் மன்னிப்பு கேட்கத்தான் போன் செய்தேன். மேலும் அவனிடம் எதுவும் சொல்லாமல் அவனை நான் வாட்ஸ்அப்பில் பிளாக் செய்து விட்டேன். அதனால் போன் செய்து இனிமேல் என்னை தொந்தரவு செய்யாதே என்று சொல்வது இங்கிதம் என நினைத்தேன். ஆனால் அவன் போனை எடுக்கவில்லை. உயிர் போய்விட்ட நிலையில் அவனால் எப்படி பேச முடியும்? அவன் உங்களை பார்க்க வந்தபோதே நீங்கள் மன்னித்து விட்டிருந்தால் அவன் தற்கொலையை தவிர்த்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அது போகட்டும், உங்களுக்கும் அவனுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது? அவனை மதுரையில் ஒரு புத்தக கடையில் முதலாக சந்தித்தேன். பின்பு வாட்ஸ்அப்பில் அடிக்கடி மெசேஜ் பரிமாறிக்கொண்டோம். ஏனோ அவனை எனக்கு பிடிக்கல. அதனால் எங்களுக்குள் இருந்த நட்பு முறிந்து விட்டது. என்னை தொடர்பு கொள்ள பல முறை முயன்றான். அதற்கு எப்போதும் நான் இடம் கொடுக்கவில்லை. அவன் எண் வரும்போது நான் அலைபேசியை எடுப்பதை தவிர்த்தேன். உங்கள் அலைபேசியை கொடுங்கள். நான் கேட்பது ஸ்மார்ட் போனை. அது என் அம்மாவிடம் இருக்கிறது. இருங்கள், என் அம்மாவை எடுத்து வர சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு போன் செய்தாள். 10 நிமிடத்தில் அவளுடைய ஸ்மார்ட் போன் வந்துவிட்டது. சாலினி அந்த போனை எடுத்து பரிசோதித்தாள். வாட்ஸ்அப்பில் இருந்த பழைய மெசேஜ் எல்லாவற்றையும் நோக்கினாள். பைரவி, இதை சாட்சி பொருளாய் சமர்ப்பிக்க வேண்டும். போனை தன் ஹேண்ட்பேக்கில் பத்திரமாய் வைத்துக் கொண்டாள். உங்கள் வாட்ஸ்அப்பை பார்த்தால் உங்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. பெண்கள் எப்போதும் ஆண்களிடம் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இனிமேல் வாட்ஸ்அப்பில் ஆண்களிடம் சாட்டிங் செய்வதை தவிர்க்கவும். இதை ஒரு இன்ஸ்பெக்டராக சொல்லவில்லை, உங்கள் தோழியாக, சகோதரியாக நினைத்து சொல்கிறேன். இனிமேல் சாட்டிங் செய்வதை தவிர்க்கிறேன் மேடம். நான் இந்த மாதிரி தொந்தரவு வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. எனக்கு இது பெரும் அதிர்ச்சியாய்தான் இருக்கிறது. பைரவி, இயற்கைக்கு கூட ஒழுங்கும் நெறிமுறைகளும் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது நாம் சில நெறிமுறைகளுடன் வாழ வேண்டும். எப்படியும் வாழலாம் என்று வாழக்கூடாது. நான் என் தவறை உணர்ந்து விட்டேன். இனிமேல் ஜாக்கிரதையாயிருப்பேன். அதிக ஆசையினாலோ அல்லது முட்டாள்தனத்தாலோ சில தவறுகளை நம்மை அறியாமலே செய்து விடுகிறோம். நாம் ஜாக்கிரதையாய் இருந்து சின்ன சின்ன தவறுகளை தவிர்க்க வேண்டும். அவன் தற்கொலை செய்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் இன்ஸ்பெக்டர்? நான் அவனை கொல்லவில்லையே. துப்பாக்கி இல்லாமலே ஒரு பெண் மௌன ஆயுதத்தின் மூலம் ஒரு ஆணை கொன்றுவிடலாம். வாசு தன் தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை என்று கைப்பட எழுதி வைத்து விட்டதால் நீங்கள் தப்பித்தீர்கள். நான் கிளம்புகிறேன் என்று எழுந்தாள். பைரவி வாசல் வரை வந்து 2 கரங்களை கூப்பி விடை கொடுத்தாள். இன்ஸ்பெக்டர் தெருவில் போவதை பார்த்து கொண்டிருந்த பைரவி, தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சு.
என்பது போல் வந்த இடர் நீங்கியதை நினைத்து அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.